பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் இந்த விபிஎஸ்ஸை வந்து மிக அற்புதமாக நேர்த்தியாக ஆண்டு நடத்தி தந்ததுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா? குட்டீஸ் எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? என்னது விபிஎஸ் முடிய போகுதுன்றதுனாலயா? அதனால சந்தோஷமா இருக்கீங்களா? இன்னைக்கு கிஃப்ட் கிடைக்கும்ல? கிஃப்ட் கிடைக்குமா கிடைக்காதா? ஓகே, நம்மளை இவ்வளோ நாள் இந்த 3 நாள் எவ்வளோ என்னென்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றதுக்காக இங்கே இருக்கிற எல்லா அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க. அவங்க முன்னாடி நம்ம நடித்து காட்டலாமா வேணாமா? ஆர் யூ ரெடி? எஸ். ஓகே, நம்ம இந்த விபிஎஸ் ஃபைனல் டே ப்ரோக்ராமை துவங்கிறதுக்கு முன்னாடி நம்ம மத்தியில் ஜானட் அக்கா இருக்காங்க. ஜானட் அக்கா வந்து ஜெபம் பண்ணி ஆரம்பித்து வைப்பாங்க. ஓகே, எல்லாம் ப்ரேயர் பண்ணலாமா? என்ன பண்ணுவோம் ப்ரேயர் பண்ணும்போது? கண்ணை மூடணும், கையை கூப்பணும். ஓகேவா? எங்களை நேசத்துக்கு ஏசப்பா, இந்த நாளை கொடுத்து நன்றி ஏசப்பா. இன்றைக்கி கூட இந்த ஓய்வு நாள் ஏசப்பா, இந்த ஃபஸ்ட்டு சண்டேல ஏசப்பா, இந்த விபிஎஸ் ப்ரோக்ராமை நாங்கள் நடத்த போகிற கிருபிக்காக நன்றி ஏசப்பா. இந்த 4 நாட்கள் எங்களுக்கு தேவையானதை நீங்கள் சந்தித்த கிருபிக்காக நன்றி ஏசப்பா. இன்றைக்கி கூட இறுதி நாளுக்குள்ளே வந்திருக்கோம் ஏசப்பா. இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் நீங்கள் தருகணும் சுவாமி. அந்த பிள்ளைங்க படிக்கிற படிப்பை ஆசிரியங்க தகப்பானே ஏசப்பா. நாங்கள் சொல்லிக் கொடுத்த வசனங்கள், பாட்டு, கதை எல்லாமே அந்த குழந்தைங்க மனதில் பதிய நீங்கள் உதவி செஞ்ச கிருபிக்காக நன்றி ஏசப்பா. இன்னும் உங்கள் வாழ்க்கையில் அதன்படி நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. ப்ரோக்ராமை தொடக்கும் போது துடிவு ஆசீர்வதித்து கொடுங்க தகப்பானே. ஏசுநாம பிதாவே, ஆமீன். ஓகே, ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ரோக்ராமாக நாங்கள் எங்கள் ப்ரோக்ராம் விபிஎஸ்லேயே ரொம்ப குட்டி குட்டி குழந்தைங்கள்லாம் வந்தது பிகினர் தான். அதை ஹேண்டில் பண்ண 2 டீச்சர்ஸ் ரொம்ப நேர்த்தியாக அழகாக பண்ணாங்க. டே கேர் மாதிரி இருந்தது. கை குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து உட்காந்து கதையெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஒரு குழந்தைனா படுத்துக்குவோம், இன்னொன்று குழந்தை அந்த பக்கம் போகும், இன்னொரு பக்கம் குழந்தை உச்சா வரும், கக்கா போகணும், எல்லாத்தையும் சமாளித்து அதுலேயும் ஆண்டோட கதையை சொல்லி வசனங்களை படிக்க வைச்சாங்க. ஸோ பிகினர் குட்டீஸ் வந்து படித்ததுலேருந்து அவங்க மனப்பாட வசனமும் பாட்டும் பாடுவாங்க. கத்த உனக்கு அந்த பாவை கத்த உனக்கு முன்பாக போயிடுவேன். சுகாவும் உகாவும் 31:8. பாவிகள் ரட்சிகர் கிறிஸ்டின் இயேசு உலகத்தின் வந்தால் 1 தீமோத்தேயு 1:15. நானும் வழியோ ஜீவனமா இருக்கிறேன். யோவான் 36. டான்ஸ் ஆடலாமா? பிகினர் வரீங்களா? செக் செக். பிகினர் குட்டீஸ் அக்கா அரேஞ்ச் பண்ணிடுங்க. வா ஆடலாம் டான்ஸ். அவெல்லாம் பிரைமரி அம்மா.
அழகாக பண்ணாங்க. நெக்ஸ்ட் நம்ம மத்தியில் ப்ரைமரி டிபார்ட்மெண்ட் வந்து கதையும் மனப்பாட வசனமும் டான்ஸும் ஆடுவாங்க. நான் என் விட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம். யோசுவா 24:15. மனுஷரால் கூடாததால் தேவரால் எல்லாம் கூடும். மத்தேயு 19:26. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்துவார். ஏசாயா 58:11. அன்பு சகலத்தை தாங்கும், சகலத்தை சகிக்கும். 1 கொரிந்தியர் 13:7. 4:5. மகிழ்ந்து களி கூறும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யோவேல் 2:21. டான்ஸ் குட்டீஸ் அவ்வளோதானா? டான்ஸ் ஆடுற குட்டீஸ் வரீங்களா ப்ரைமரியிலேருந்து? அவ்வளோதானா? கவிப்பிரியா முன்னாடி. நெக்ஸ்ட் நம்ம மத்தியில் ஜூனியர் டிபார்ட்மெண்ட் வருவாங்க. ஜூனியர் டிபார்ட்மெண்ட்லேருந்து டீச்சராக இருந்தது செல்ஷி அக்கா. ப்ரைமரி டிபார்ட்மெண்ட் டீச்சர்ஸ் வந்து நம்ம ஜானட் அக்காவும் அசீனா அக்காவும். வசனமும் டான்ஸும். இப்போ உன் இருதயம் என் வார்த்தைகளை காத்து கொள்ள கடவதே, என் கட்டளைகளை கைக்கொள், அப்பொழுது பிழைப்பார். நீதிமொழிகள் 4:4. A hold of my words
and my command, and you will live. தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போ. பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். கொலோசையர் 3வது அதிகாரம் 2வது வசனம். பரிசுத்தத்தை பற்றி கற்றுக்கொள்ள போ. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. பரிசுத்தத்தை பற்றி தெரிந்து கொள்ள போ. எல்லா காலோடும் உன் இருதயத்தை பற்றி காத்துக்கொள், அதினின்று ஜீவ ஒன்று புறப்படும். நீதிமொழி 4:23. தேவனுடைய சாட்சியாக வாழப்போ. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சம் தருகிறீர்கள். மலை மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. மத்தேயு 5:14. John 3:16. For God so loved the world, he gave his one and only Son. Whoever believes in him shall not perish but have everlasting life. உங்களுக்கு நிகரா யாரும் இல்லப்பா. உங்களை போல அன்பை நான் பார்த்ததில்லப்பா. உங்களுக்கு நிகரா யாரும் இல்லப்பா. தாராரே ஹே தாராரே ஹே தாராரே ஹே தாராரே தாராரே ஹே தாராரே தாராரே ஹே தாராரே.
என்னை தேடி வந்து அரவணைக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் என்னை பார்க்கிறீர். நான் ஓடி ஓடி தூர போனாலும் என்னை தேடி வந்து அரவணைக்கிறீர். உங்களை போல நண்பனா பார்த்ததில்லப்பா, உங்களுக்கு நிகரா யாரும் இல்லப்பா. உங்களை போல அன்பனா பார்த்ததில்லப்பா, உங்களுக்கு நிகரா யாரும் இல்லப்பா. தாராரே ஹே தாராரே, தாராரே ஹே தாராரே, தாராரே ஹே தாராரே, தாராரே ஹே தாராரே. சூப்பரா பண்ணாங்க. கைதடிலாமா பலமா? நெக்ஸ்ட் வந்து சீனியர் டிபார்ட்மெண்ட். இன்டரும் சீனியரும் கிளப் பண்ணி இந்த தடவை நாங்கள் கிளாஸஸ் எடுத்தோம். நான் தான் டீச்சராக இருந்தேன். இப்போ இன்டர் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு சின்ன ஸ்கிட்டும் அப்புறம் மனப்பாட வசனமும் பிள்ளைங்க சொல்லுவாங்க. இன்டர் சீனியர் பிள்ளைங்க வரீங்களா? எங்கள் பிள்ளைங்களை காணும். ஜெயம் பெற எழுந்து போ. Psalms 91:14. Because he loves me, says the Lord, I will protect him, I will rescue him, for he acknowledges my name. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனின்று ஜீவ ஊற்று புறப்படும். நீதிமொழிகள் 4:23. நெகேமியாவை பற்றி தெரிந்து கொள்ளப்போ. என் ஜெபத்தை தள்ளாமலும் உமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சங்கீதம் 66:20. தலைப்பு: பாவத்தை விட்டு விலகிப்போ. நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கையிட்டால் பாவமே நம்மை மன்னித்து நம்மளுடைய அக்கிரமங்களை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் கிருபையும் உள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியமாயிருப்பது கூடாத காரியம். எபிரேயர் 11:6. For because who himself has suffered when tempted, he is only help those who are being tempted. Hebrews 2:18. ஒரு சின்ன ஸ்கிட் பார்க்க போகிறோம். நாங்கள் நாள் ஒன்றில் ஜெயத்தை பெற எழுந்து போ அப்படின்ற தலைப்பில் பார்த்தோம். அதில் வந்து பேதுருவோடைய கதையை வந்து இங்கே நம்ம மத்தியில் நடித்து காட்ட போகிறாங்க. ஆண்டவரின் இனிய நாமத்துக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நான் பேதுரு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யோவான் 3:16 பற்றி பார்க்க போகிறோம். தேவன் இந்த உலகத்துக்கு நம்மளுக்காக வந்தார். அவரோட முழு அன்பால் நம்ம எல்லாரையும் மீட்க வந்தார். நம்ம எல்லாரையும் மீட்டு பரலோகத்துக்கு கொண்டு போகிறதுக்காக வந்தார். ஜெபத்தினால் எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். எந்த தடை வந்தாலும் அதை உடைத்து ஜெபத்தினால் மேற்கொள்ள முடியும். கூட்டிட்டு போகாதீங்க. சரி வாங்க, நம்ம எல்லாம் பேதுரு அண்ணாக்காவை ப்ரே பண்ணலாம். பேதுரு அண்ணாவை விடுவீங்க ஆண்டவரே. இயேசுப்பா, இங்கே வந்து பேதுரு வந்து ஜெயிலேருந்து வெளியில் வந்தது எப்படின்னா,
அங்கே வீட்டில் வந்து எல்லாரும் வந்து ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தனால அவங்க வந்து எல்லாம் வெளியில் வந்தாங்க. ஜெபத்தினால் எந்த தடையாக இருந்தாலும் அதை முறிக்க முடியும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை வந்து ஜெபத்தினால் மேற்கொள்ள முடியும். தேங்க்யூ. ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி விபிஎஸ் ரிப்போர்ட் வந்து நம்ம மத்தியில் அதான் வந்து Praise the Lord. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால கடந்த 3 நாட்கள் நடந்தது விபிஎஸ். 30ஆம் தேதி விபிஎஸ் நாம் துவங்கினோம். 30ஆம் தேதி காலையில் டே 1 28 பிள்ளைங்க வந்திருந்தாங்க. அதே போல் டே 2ல் 32 பிள்ளைகள் மற்றும் நேற்று டே அண்ட் 4 வந்து 45 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக ஆண்டவர் எல்லா சிறு பிள்ளைகளையும் இங்கே கூட்டிகிட்டு வந்தார். ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்தலாமா? கரங்களை தட்டி. ஸோ நம்ம விபிஎஸோட தலைப்பு என்ன அப்படின்னா போ. என்னது? போ. சூப்பராக சொன்னாங்க பிள்ளைங்க. போ அப்படின்னா அப்படியே போகிறதில்ல. என்ன அப்படின்னா இங்கே போட்டிருக்கு பாருங்க, மோசேயை வந்து ஆண்டவர் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்பதற்காக ஆண்டவர் வந்து போக சொல்கிறார். ஸோ அந்த கான்செப்டை வைத்து தான் போ என்ற தலைப்பிலே இந்த விபிஎஸ் நடந்தது. முதல் நாள் சுகம் பெற எழுந்து போ அப்படிங்கிற தலைப்பிலே அங்கே போட்டிருக்கோம். சுகம் பெற எழுந்து போ அப்படிங்கிற தலைப்பிலே நடந்தது. 2ஆம் நாள் நன்மையானதை பேசப்போ. தேவையில்லாததை பேசக்கூடாது. பாலா பற்றி பேச அதில் போட்டிருந்தோம். இது 2ஆவது நாளில் இது பண்ணியிருந்தோம். 3ஆம் நாள் பிறரை மன்னிக்கப்போ. 3ஆம் நாளிலே மன்னிப்பதை குறித்து சொல்லிக் கொடுத்தோம். 4ஆம் நாள் பாவத்தை விட்டு விலகிப்போ என்று தலைப்பிலும், இன்றைக்கு அடிமையை விடுவிக்க எழுந்து போ என்ற தலைப்பிலும் பிள்ளைங்க கற்றுக்கொண்டாங்க. ஸோ இந்த 5 நாட்கள் பிள்ளைங்க நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கற்றுக்கொண்ட காரியங்கள் அவங்க நிலைத்து நிற்கணும். சரியா? ஸோ நிறைய ஊழியக்காரங்க இந்த சண்டே ஸ்கூல்லேருந்து தான் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு பெரிய வல்லமையுள்ள ஊழியர் டிஎல் மூடி, எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க அப்படின்னு தெரில. சண்டே ஸ்கூலில் ஒரு தனிப்பட்ட டீச்சர் அந்த நபரை பார்த்து ஆண்டவரை சொன்னதுனால பிற்காலத்திலே பெரிய ஊழியராக வந்தார். அது மாத்திரமல்ல, பில்லி கிரஹாம் அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷனும் அவரும் இந்த மாதிரி சண்டே ஸ்கூலில் தான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பிற்காலத்தில் பெரிய ஒரு ஊழியராக, தேவ ஊழியராக எழுந்தார்கள். ஸோ இன்றைக்கி வந்திருக்கிற இந்த பிள்ளைங்க எல்லாம் நிறைய நல்ல காரியங்களை கற்றுக்கிறாங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்க? பிற்காலத்தில் பெரிய ஆட்களாக என்ன பண்ண போகிறாங்க? எப்படி? ஓகே. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் நீங்கள் எல்லாம் உங்கள் பிள்ளைங்களை அனுப்பி வைத்தீங்க. தூரத்தில் இருந்தாலும் டெய்லியும் கூட்டிகிட்டு வந்து கூடையே இருந்து அவங்க கூட இருந்துட்டு மறுபடியும் திருப்பி கூட்டிகிட்டுலாம் போனீங்க. வெயிலின் தாக்கம்லாம் பயங்கரமாக இருந்தாலும் நீங்கள் எல்லாம் வந்து ஆதரித்தது, ஒத்துழைத்ததுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அது மாத்திரமில்ல, இதோடைய தேவைகளையும் நீங்கள் அப்பப்போ எங்களுக்கு பிஸ்கெட்டு மற்றும் கொடுத்து உதவுவதிலும் நீங்கள் நல்லா இது பண்ணீங்க. நேற்றைய தினத்திலே அன்பின் விருந்து, லவ் ஃபீஸ்ட் அப்படின்னு வச்சுருந்தோம். ஸோ அதில் வந்து எல்லாரும் அவங்கவுங்க வந்து சாப்பாடு கட்டி கொண்டு வர சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் சிக்கன் மஞ்சூரியன், வெஜ் பிரியாணி, எக் ஃப்ரைட் ரைஸு, சாம்பார் சாதம், ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் காய்கள், இந்த மாதிரி நிறைய எல்லாரும் அவங்கவுங்க வீட்டிலேருந்து செஞ்சு நீங்கள் அனுப்பியிருந்தீங்க. அதுக்காக நன்றி. அது மாத்திரமில்ல, வெளியிருந்தும் கொஞ்சம் நம்ம பிரியாணி வாங்கினோம், எம்டி பிரியாணி. ஸோ கொடுத்து அதுக்கு செய்து உதவின ஒவ்வொருவருக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இது இந்த 5 நாள் இது நடத்தணும்னா சும்மா சாதாரணமாக நடத்த முடியாது. மெயினாக டீச்சர்ஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். சரியா? நான் டீச்சர்ஸை இப்போ நான் முன்னாடி கூப்பிட போகிறேன். இந்த டீச்சர்ஸ் இந்த எலெக்ஷன்னால் பிள்ளைங்களுக்கு எல்லாருக்கும் எக்ஸாம். ஆனால் எக்ஸாமின் மத்தியிலும் அவங்க எல்லாரும் வந்து அவங்க படிக்கிறதையெல்லாம் இது பண்ணிவிட்டு ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சுருக்குறாங்க. நான் நம்ம பிள்ளைங்கிட்ட அடிக்கடி சொல்கிறது இதுதான், ஆண்டவருக்காக ஏதாவது சின்னதாக செஞ்சால் ஆண்டவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். இஃப் யூ டூ சம்திங் ஃபார் த லார்ட், ஹி வில் டூ எவ்ரி திங் ஃபார் யூ அப்படின்னு.
பிகினர்ஸோட டீச்சர்ஸ் வந்து ஜெனிஸ் அண்ட் அஸ்விதா. கிளாப் பண்ணலாமா? 2 பேருக்கும் எக்ஸாம் இருந்துச்சு. ஒரு நாள் ஒருத்தர் வரல, இன்னொரு நாள் இன்னொருத்தர் வரல. இத்தனையிலும் மதியானம் வந்துட்டீங்க, இல்லை வராமல் இருந்துங்க. அதுக்கப்புறம் 11:30 மணிக்கு எக்ஸாம்ன்ட்டு போயிட்டீங்க. ஸோ இருந்தாலும் எல்லா சூழ்நிலைகளும் பிள்ளைங்க அந்த சார்ட் ஒர்க்லாம் பண்ணி அந்த பிள்ளைங்களையும் பார்த்து படிக்கிறதுக்கும் அவங்க எக்ஸாமுக்கும் படித்து எல்லாம் இது பண்ணாங்க. அடுத்தது ப்ரைமரி ஜானட் அண்ட் அசினா. இவங்களும் தங்களுடைய வேலைகளிலும் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் எக்ஸாம் மத்தியிலும் இந்த பிள்ளைங்களுக்காக ஆண்டவருக்காக வந்து ஊழியம் செய்தார். கரங்களை தட்டலாமா? ஜூனியர் டீச்சர் காணோம். இங்கே இருக்காங்க. செல்சியா வந்து ஜூனியர் டீச்சர் இருந்தாங்க. ஸோ இவங்களும் பலவீனங்கள் மத்தியிலும் எல்லா இதுலேயும் ஆண்டவர் வந்து ஆண்டவருக்காக எதாவது செய்யணும் அப்படின்னு வந்து முன்னின்று செய்தார்கள். கரங்களை தட்டி வாழ்த்தலாமா? அதுக்கு மாத்திரமா இன்டர் அண்ட் சீனியரை பார்த்தது என்னுடைய அன்பு மனைவி ஜினு. ஸோ ஜினுவுக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். கத்தர் மாத்திரமில்ல நிறைய பேர் உதவி செஞ்சீங்க. வாலண்டியர்ஸாக எங்களுக்கு 3 பேர் ரொம்ப முக்கியமாக இது பண்ணாங்க. சாம் எந்திரிடா சாம் எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தால். அது மாத்திரமில்லை ஜாய் அக்கா அண்டு செல்வி அக்கா 2 பேரும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த விபிஎஸ்டைய எல்லா காரியங்களையும் பார்த்து கொண்டாங்க. இது மாத்திரமில்லை மற்ற பேரண்ட்ஸும் கூட இருந்தீங்க, நீங்களும் உதவி செய்தீங்க. உங்கள் பேரை சொல்லன்னு என்ன திட்டாதீங்க, சரியா? ஓகே, கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட்குள்ளே போகலாம். சரி, பாவத்தை பற்றி நான் பிள்ளைங்கிட்ட பேசினேன். பாவத்திலிருந்து பாவத்துக்குள்ளார எப்படி ஈர்க்கப்படுகிறீர்கள், அதிலிருந்து எப்படி நம்மளால் மற்றும் வெளியே வர முடியாது. தேவனுடைய அன்பு, தேவனுடைய அவர் இந்த பூமிக்கு வந்ததுனால நம்ம ரட்சிக்கப்பட்டோம். அவருடைய ரட்சிப்பு இல்லைன்னா நம்ம பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்றதை உணர்த்தும் விதமாக நான் எடுத்தேன். இதில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அதில் இந்த பலூன் தான் வந்து நம்மளை குறிக்கிறது. இது நம்மளை குறிக்குது. இந்த ஜார் வந்து இது உலகமும் அதுக்குள்ளார இருக்கிற பாவ காரியங்களும் இதுதான். ஸோ உலகத்திற்குள்ளார நம்ம வந்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்திற்குள்ளார நுழைக்க பார்த்தா நம்மளால் தானாக வந்து நம்ம நுழைய மாட்டோம். பாவத்திற்குள்ளார நம்மளாக போய் உழுக மாட்டோம், அது வந்து ஈர்க்கப்படுகிறோம். ஸோ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ பாவம் வந்து என்ன பண்ணுதுன்னா, இந்த நெருப்பை போல கண்ணு மறைக்குதுமா, உலகம் ஃபுல்லாக பாவமாக இருக்கா? டேபிளில் போடல. உலக வாழ்க்கை முழுவதும் பாவமாக இருக்கிறது, கரெக்டுங்களா? ஓகே, இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மளை ஈர்க்குது. அநேக வேளையில் இப்போ டீனேஜ் பிள்ளைங்களாக இருக்கட்டும், எந்த பிள்ளைகளாக இருந்தாலும் ஈர்க்கப்படுறோம் பாவத்தினால. அது அப்போ தெரியாது, இட் கிவ்ஸ் அஸ் ப்ளஷர். அந்த பாவம் என்ன பண்ணுதா, மெதுவாக உங்களை அதுக்கிட்டேயே இழுத்துக்குது. எப்படி முதல்ல பலூன் வந்து அதாவது அந்த ஜார்க்குள்ளார போகலை, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போயிடுது. போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வரணும்னு நினச்சா நம்மளால் வெளியே வர முடியாது. இருக்கிறீங்களா? ஸோ நம்மளா வெளியே வரோன்னா, ரொம்ப இழுத்தோம் அப்படின்னா பிஞ்சிட்டு வந்துடும். நம்மளா வெளியே வரும்போது ஒன்று உடஞ்சி வெளியே வருவோம்,
நிறைய காயங்களை பட்டு வெளியே வருவோம். ஆனால் ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரை நம்ம சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நமக்கு எந்த சேதமும் இல்லாமல் அவர் அப்படியே அலேக்கா நம்மளை வெளியே கொண்டு வருகிறார். நமக்கு விடுதலை அவரால் மட்டும்தான் கொடுக்க முடியும். நித்திய ஜீவன் அவர் ஒருவரால் மட்டும்தான் பெற முடியும். ரெண்டாவது காரியம், யாராவது எனக்கு ஒரு வசனம் இருக்குது வேதத்தில், உப்பை பற்றி ஒரு வசனம் இருக்குது. யாராவது சொல்ல முடியுமா? சத்தம் எல்லாம் கும்பலாக சொல்லாமல் யாராவது ஒருத்தர். இல்ல, நம்மளை பற்றி எப்படி நீங்க எப்படி இருக்கீங்க? உலகத்திற்கு ஓகே, உலகத்திற்கு உப்பா இருக்கிறோம். யாராவது ஒரு குட்டி வரீங்களா? இதுதான் நம்ம, சரியா? உலகத்திற்கு நம்ம உப்பா இருக்கணும். உலகத்திற்கு நாம் வெளிச்சத்தை கொடுக்கிறவர்களா இருக்க வேண்டும். ஸோ உப்பு நக்கக்கூடாது. ஓகே, மேஜிக் பார்க்கலாமா? எரியுது பாரு. ஓகே, ஃபைன். இன்னொரு பிள்ளைங்க யாராவது கண்ணத்துல வேற யாராவது இருக்கீங்களா? யார் வந்து ட்ரை பண்ண வரீங்க? வா வா ஓடி ஓடி. நீ போய் உட்கார்ந்து. மூக்கிலே வைக்கணும். நெத்தியில வை. ஓகே, ஃபைன். போய் உட்காந்துக்கோ. சரியா? வா வா ஓடி. வா வா வா. டேய் எல்லாரும் வேணாம்டா. ஓடி சீக்கிரம் ஓடி. உட்காந்துக்கோ. சரியா? ஓகே, அப்புறம் சரியா? ஸோ இந்த பூமியில் நம்ம வந்து தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி உலகத்துக்கு நம்ம உப்பா இருக்கிறோம் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிறாரோ, உலகத்தினோடு ஒற்று போகாமல் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டு தேவனுக்காக எதாகலும் செய்து, நிறைய பேர் வந்து பாவத்தின் பிடியிலையும் பாவத்தின் அடிமையிலும் இருக்கிறோமோ, நம்ம அவர்கள் மத்தியில் உப்பா இருந்து ஒளி வீசுனா தேவராஜ்யம் மகிமைப்படும். நம்மளும் ஆண்டுக்காக ஏதாவது செய்யணும். ஆமென். நாம் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த பல்பு அழகாக எரிஞ்சதில்லை. ஸோ நானும் நீங்களும் ஆண்டோடைய பிள்ளைகளாக இருக்கிற நானும் நீங்களும் உலகத்துக்கு உட்பாக, உலகத்திற்கு வெளிச்சமாக நாம் இருப்போம். கடைசியாக ஒரு ப்ரோக்ராம் அதோட முடிக்கிறோம். டீச்சர்ஸ் எல்லாரும் இப்போ வந்து ஒரு பாடலுக்கு ஆட போகிறாங்க. வாங்க டீச்சர்ஸ். மியூசிக் போடும்போது தான் வருவீங்களா?
வாவ், மீண்டுமாக ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஒரே நிமிஷம். ஸோ இதுவும் இல்லாமல் நிறைய காரியங்கள் பிள்ளைங்க கற்றுக்கொண்டார்கள். ஃபஸ்ட்டு 2 பாட்டு இது பண்ணோம். ஒரு ஃபஸ்ட்டு குட்டி பிள்ளைங்க ஒரு பாட்டு பாடினாங்க, குட்டி ஆடையா குட்டி ஆடையா அப்படின்னு ஒரு பாட்டு பாடினாங்கள்ல. அந்த பாட்டு பிறந்து 40 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்ம பாஸ்டர் எழுதின பாடல் சரியா 40 வருஷங்களுக்கு மேலே ஆன ஒரு பாடலை ஜாஷுவா வந்து அழகாக அது மியூசிக் போட்டாங்க. பாஸ்டர் பாடாமல் பேர பிள்ளைங்க வந்து பாடணும்னு அந்த பாட்டு இருந்திருக்கு சரியா. ஸோ அந்த பாடலுக்கு அழகாக ஆஸியும் அடோனாவும் அந்த பாட்டுக்கு பாடியிருக்காங்க. சீக்கிரத்தில் அதை வந்து வீடியோலாம் எடுத்து நாங்கள் ரிலீஸ் பண்ணுவோம். அது மாத்திரமில்ல, இன்னொரு பாட்டு செகண்ட் பாட்டு ஒன்று பாடினாங்க, பொய் சொல்லேன் அப்படின்னு பாட்டு. அந்த பாட்டு நான் வந்து விபிஎஸ்ல செகண்ட் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது அந்த பாட்டு நான் கற்றுக்கொண்டது. நான் வந்து ஸ்டெல்லா மேரிஸில் படிக்கும் பொழுது அங்கே அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ வந்து என்ன அப்படின்னா, பொய் சொல்லேனே, திருட மாட்டேன் திருடவே மாட்டேன், தாய்க்கும் தந்தைக்கும் கீழ்ப்படிவேனே அப்படின்னு இந்த 3 சிம்பிளான இது. இந்த பாட்டை நான் ஒரு டைம் ஸ்கூலில் பாடிட்டேன். ஸோ மண்டே வந்து ப்ரேயர் வந்து பெரிய ப்ரேயர். அந்த மண்டே மாத்திரம் பிரின்சிபல் சிஸ்டர் வந்து என்னை தேடுவாங்க. நான் வந்து அந்த சிஸ்டருக்கு தெரியாமல் அப்படியே ஒளிஞ்சு நின்றுக்குவேன் என்ன. ஆனால் ஒவ்வொரு மண்டேயும் அந்த பாட்டு, அது ஆக்சுவலி இங்கிலீஷ் ஸ்கூலு, ஆனால் இந்த தமிழ் பாட்டை மறுபடியும் அந்த பாட்டை என்ன பண்ணுவாங்க, பாட வைப்பாங்க ஒவ்வொரு வாரமும். எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாக நான் வந்து ஒவ்வொரு மண்டேயும் அந்த பாட்டு பாடினேன். ஸோ ஆண்டவர் வந்து பிள்ளைகளுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்திருக்கிறார். அது மாத்திரமில்ல, இந்த ரெக்கார்ட் பண்ணி இந்த பாடல்களே நம்மளே பாடுறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். ஆமென். கர்த்தர் செய்த எல்லா காரியங்களுக்கும், அது மாத்திரமில்ல நீங்களும் செய்த எல்லா காரியங்களுக்கும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிள்ளைங்களை அனுப்புனீங்க, குட்டி பிள்ளைங்க எல்லாம் அழகாக பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஒரு பாட்டு பாடணும்ல, பாம்பலேலா. ஸோ குட்டி பிள்ளைங்களுக்குலாம் என்ன அப்படின்னு தெரியும். அந்த பாம்பலேலா ஒரு ஆஃப்ரிக்கன் ட்ரைபில் உள்ள ஒரு லாங்குவேஜ். பாம்பலேலா அப்படின்னா ஹோல்ட் ஆன், பிடித்துக்கொள், பற்றிக்கொள் அப்படின்னு. ஹோல்ட் ஆன் டு ஜீசஸ் அப்படின்னு நம்ம இங்கிலீஷில் பாடினோம்ல. ஸோ அதுதான். ஸோ என்ன அப்படின்னா பிடித்துக்கொள். இந்த பிள்ளைங்களாம் என்ன பண்ண போகிறாங்க, ஏசப்பாவை பிடிச்சுக்கொள்ள போகிறாங்க. ஸோ நம்ம இந்த பிள்ளைங்களுக்கு தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஓகே, இப்பொழுது இந்த பிள்ளைங்களுக்கு நம்ம கிஃப்ட் கொடுக்க நேரம். இந்த பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு நான் யோசிச்சிருந்தேன். எங்கள் அப்பா சொல்லறதுக்கு முன்னாடி நானே யோசித்தேன். 3 பேர் வந்து நமக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் டேயில் நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக, நம்ம காலையில் தான் நான் ஃபோன் பண்ணி சொன்னேன். அதுவும் அரௌண்ட் ஒரு 9 o'clock போல் அக்கா வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன். 3 பேரும் வந்தாங்க. அதுவும் என்னுடைய சண்டே ஸ்கூல் டீச்சர் வந்தாங்க, லில்லிக்கா, பெனட்டக்கா அண்ட் கில்டாக்கா முன்னாடி வரும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். 3 பேரும் வாங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டிடலாமா? ஒரு சேர் மாத்திரம் லில்லிக்காக்கா. ஓகே, ஒவ்வொரு குட்டி பிள்ளைங்களா ஃப்ரம் பிகினர்ஸ்லேருந்து உங்களுடைய பேரை படிப்பாங்க. பேரை படிக்கும்போது என்ன பண்ணணும், நீங்கள் எல்லாரும் வந்து வாங்கிக்கணும். ஓகே, ஸோ பிகினர் பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட்டு கிஃப்ட் கொடுத்துடலாம். நம்ம மத்தியில் ஜென்னிஸ் அக்கா வாங்க, உங்கள் பிள்ளைங்க பேர் வசிட்டிங்கன்னா அப்படியே கொடுத்துடலாம். அபிநயா பிகினர்ஸ்ல இருந்தா. இங்கே வா. எல்லாரும் கை தட்டுங்க குழந்தைங்களுக்கு. இங்கே இங்கே இங்கே. மௌனிகா. சித்தார்த். அடுத்து சித்தார்த். அஷ்மிதா.
இந்த வந்துட்டோம். அஷ்மிதா, தன்ஷிகா, விஹான், பிரைமரி டிபார்ட்மெண்ட் கனிஷ்கா, கனிஷ்கா, அனன்யா, அடோனா, சர்ஜித், கவின், ஹர்ஷன், அங்க 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 ஹர்ஷன், அனிஷா, பூபாலன், சுஜிதா, கவினா, கவினயா, யுவஸ்ரீ, அடுத்தது ஜூனியர் டிபார்ட்மெண்ட் கவின், கவின், தன்யஸ்ரீ, பிரீத்தன், பிரணீத்தன், ரிதன்யா, இரு இரு, ரிதன்யா, அக்ஷயா, அஸ்ரியல், சாம் பிரசாந்த், கவிப்ரியா, ஹர்ஷ்மிதா, சுபிக்ஷா, அனன்யா, தன்யஸ்ரீ, திதியாலினி ஸ்ரீ, இன்டர் சீனியர் சூர்யா,
டிஃபன் பாக்ஸ். நவ்யா, பூஜா, ஜீவா, ஜோனா, அப்துல், ஆப்னா, மர்சி, இன்டர் சீனியர் அக்கா யாரையும் இல்லைல்ல? சாரிடா. யுகா, பிரஜீவன். பிரஜீவன் தானே? தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த கிஃப்ட்ஸ் கொடுக்கறதுக்கு அத்தையும் மாமாவும் மேலே வர மாதிரி. கூப்பிடுங்களேன். மா ராணி இருக்கட்டும். மாமா வாங்க. நீ ஜூனியரா? டீச்சர்ஸ்க்கு கிஃப்ட் கொடுத்துடலாம். அஸ்விதா போங்க வாங்க. ஜெனிஸ், ஜானட், அசீனா, செல்ஷியா, சாம் வாலண்டியர், செல்விகா, ஜாய் அக்கா வாங்க. சாம், ரிசல்ட் என்னன்னு சொல்லுங்க. எந்த டிபார்ட்மெண்ட் வந்தது? அக்கா எந்த டிபார்ட்மெண்ட் அக்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க. அக்கா சொல்லுங்கக்கா. அதனாலதான் சொல்லாம மறைச்சிட்டாங்க. ஸோ ஓகே, இதில் வந்து பிள்ளைங்க எல்லாமே சிறப்பாக பண்ணாங்க. ஏன்னா குட்டி பிள்ளைங்கள்லாம் பாவம் நிறையானா சொல்ல முடியாது. ஆனால் இதில் சிறப்பாக பண்ணாங்க அப்படின்னு சும்மா மார்க் போட்டோம். சரியா? அதில் வந்து இன்டர் சீனியர் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ் ஜூனியர் அண்ட் தேர்ட் பிளேஸ் இஸ் ஃபார் ப்ரைமரி. அண்ட் எப்பொழுதும் போல் பிகினர்ஸ் முதல் பரிசு. நம்ம அமைதியாக இருங்க. நம்ம சாப்பிட போகிறோம். கொஞ்சம் அமைதியாக இருங்க. பரிசுத்தமுள்ள அன்பின் பிதாவே, இந்த விபிஎஸ் நிகழ்ச்சி நிறைவடைந்தது. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளை நேசிக்கிறீர், அவர்களை அனைத்து ஆசீர்வதிக்கிறீர். பரிசு வாங்கின பிள்ளைகள் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உண்மையான தெய்வம் என்று அறிந்து கொள்ள, உம்மை அறிகின்ற அறிவில் வளர, எதிர்காலத்தில் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று
எதிர்காலத்தில் உண்மையாகவே இந்த பூமிக்கு உப்பாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் விளங்க உதவி செய்வீராக. பேரண்ட்ஸ் மாதிரி எல்லாருக்காக ஜெபிக்கிறேன், உதவி செய்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதியும். இதை நடத்தின விபிஎஸ் டீச்சர்ஸ்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரும் சிறப்பாய் ஆண்டவரே கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி உழைத்து செயல்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். உம்முடைய கரம் இருக்கட்டும். துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இம்மட்டும் இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் ஜெபிக்கிறேன் அன்பின் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. ஆமேன். லஞ்ச் ரெடியாக இருக்குது. சின்ன பிள்ளைகள் முதல்ல போய் சாப்பிட்ருங்க.